ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யுனாவை காமிக்கிறாங்க. ஸ்கூல் ரீயூனியன் பார்ட்டிக்காக அவங்க கிளம்பி வந்துட்டுருக்கான். அங்கே தான் நம்ம ஹீரோ லீமே வந்துட்டுருக்கான். அவங்க ரெண்டு பேருமே அங்கே பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ ஒரு பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து அவன் மேலே க்ரஷ்ஷாக இருந்திருக்கு. அவன் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட அவங்க ப்ரப்போஸ் பண்ணதுமே அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு உடனே அங்கே ஓகே சொல்லியிருக்கா. இப்படி அவங்க ரொம்ப சூப்பராக டேட்மே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபைனலாக நான் அங்கே வந்துட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜுக்காக கேட்கும்போது நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நீ இதுக்கப்புறம் வந்துட்டு என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு அவங்க பிரேக்கப் பண்ணிவிட்டு அப்ராடுக்கு கிளம்பி போயிட்டா. இவனுக்கு இப்போ வரைக்குமே ரீசனே தெரியலை எதுக்காக நம்மளை இப்படி விட்டுட்டு போவேனான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இதெல்லாமே அங்கே வந்துட்டு பார்த்துட்டு ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, ஐயோ நான் வந்துட்டு உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன்ப்பா, லீ இங்கே வருவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, நான் வந்துட்டு உன்ட்ட சொல்லியிருக்கணும் இல்லை அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி இருக்கட்டும் பரவாயில்ல வா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கே உள்ளே போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்பவே வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வச்சக்கன்னு வாங்காமல் ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன பார்த்துருமோ வந்துட்டு அவட்ட அங்கே ட்ரை பண்ண போறியான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும், யாரை பற்றி பேசுகிறோன்னு உனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது அவனுமே வந்துட்டு பின்னாடியே இங்கே கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே வந்தா இவன் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஸ்மோக் பண்ணுறத விட்டுட்டான் போல், ஆனால் திரும்ப அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவள் இக்னோர் பண்ணிட்டு அங்கே போகும்போது, எதுக்காக நீ இப்படி என்ன இக்னோர் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, நான் ஒன்றும் இக்னோர் பண்ண கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்மளுக்குள்ளே என்ன பேச இருக்குன்னு சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கேருந்து போனதுமே இவன் அங்கே சிகரெட்டை தூக்கி அங்கே போட்டுட்டு வேமா பின்னாடியே போயிட்டுருக்கான். ப்ளீஸ் நீ வந்துட்டு நில்லு, நான் உன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே மியா வந்துடுறா. உன்ட்ட எத்தனை டைம் சொல்கிறது என்னோட ஃபியான்ஸை லீட்டேருந்து விலகேறுன்னு, உனக்கு என்ன புத்தி வராதான்னு சொல்லி கேட்டதும், நீங்கள் ஒன்றும் கவலையெல்லாம் பட தேவை கிடையாது, நான் வந்துட்டு இப்படி அடுத்தவங்களோட ஃபியான்ஸை மேலே எனக்கு எந்த ஒரு ஆசையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஜியாங் காரை கொண்டு வந்ததுமே இப்போ என்னை கூட்டிகிட்டு போக ஆள் வந்துட்டாங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும் நம்ம ஹீரோவை பார்த்தாங்க ரொம்ப கோவமாயிட்டு அவகிட்ட, உனக்கு எத்தனை டைம் நான் சொல்லி புரிய வைக்கிறது, உன்னை நான் லைக் பண்ணலைன்னு எதுக்காக அப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போனதுமே, இதுக்கெல்லாம் காரணமே இவ தான், இவளால் தான் என்னோட லைஃப்பில் இத்தனை வருஷமாக பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கா. அப்போங்க ஜியாங் நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ இருந்த அந்த பர்சன் யாருன்னு சொல்லி கேட்டதும், வேறு ஒன்றும் கிடையாது என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான், நீ அதை பற்றிலாம் கவலைப்பட்டுருக்காதான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஆனால் அவனை நினச்சி ஒரு பக்கம் ஃபீலாக தான் இருக்குது. அங்கே அவன் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு நினச்சிட்டு இவனை பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட, 4 இயர்ஸாக நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்துருக்கோம், நீ ஒரு டைமாச்சும் என்னை பற்றி யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வர வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து பாய் சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அங்கே பார்த்தா லீவ் வந்து நின்றுட்டு, இப்போ யார் கூட சேர்ந்து போயிட்டு இருந்தேன், என்ன விஷயம், எதுக்காக என்னை வந்துட்டு பிரேக்கப் பண்ண, எப்போ அப்ராட்லேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டுட்ருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப நோஸ் ஆகிட்டுருக்கு. நான் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டேன், ஆனால் இதெல்லாம் வந்து உன்ட்ட சொல்லணும்னு எனக்கு என்ன இருக்குது, நீ யார் எனக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்க எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு காமிக்கிறாங்க. டியூஷனுக்கு அங்கே வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது தான் ரெண்டு பேருமே சேர்ந்து மீட் பண்ணிட்டு அங்கே ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. எனக்கு ஆல்ரெடி அவன் மேலே க்ரஷ் தான். அங்கே அவனை மீட் பண்ணதில் அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கு, தொடர்ந்து பேசலாமேன்னு. இப்போ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, நீ எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத சொல்லி கேட்டதும், இதெல்லாமே பேசி பிரயோஜனம் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே அவன் ஹக் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் நீ இப்படிலாம் பேசாத, உன்னை நினச்சி இப்போ வரைக்குமே நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன், நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னதும், இப்படி ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காத, வந்துட்டு வேலையை பார்த்துட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அவப்பட்டு திட்டி விட்டு போனதுமே இவன் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே கால் பண்ணி அவங்க அசிஸ்டண்ட்டை ஏதோ சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே கொலாபரேஷன் பண்ணுறதுக்காக ஹீரோயினோட கம்பெனிக்கு தான் அவன் வந்திருக்கான். அவங்க மேனேஜர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ இதை வந்துட்டு யூனா வந்து டீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கொலாபரேஷன் நடக்கும்னு சொன்னதும், எனக்கு இதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, என்னால் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்கிறான். அப்படின்னா ஓகே டீல்மே கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதுமே, ப்ளீஸ் நீங்கள் கோவப்படாதீங்க, கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கம்பெனியோட விஷயம் தயவு செஞ்சு பண்ணுன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. பட் ஹீரோயினை அவன் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான். அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு எப்போ இருந்து இப்படி பார்த்து தொலைஞ்சிட்டு இருக்கான், ஆளுங்க பார்த்தா எப்படி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது.
அவள் அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா. அங்கே வந்துட்டு ஹஸ்பண்ட்ஸ் அப்புறம் வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களையுமே ஆளுங்க பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இவளுக்கு மட்டும் யாருமே இல்லை. அப்போ அங்கே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ கொண்டு வந்து காரை நிப்பாட்டிட்டு வந்துட்டு காரில் ஏறுன்னு சொல்லுதும். நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதுமே, உனக்கு 3 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன், மரியாதையை காரில் ஏறி, இல்லைன்னா வம்பு பண்ணி தூக்கி உள்ளே உட்கார வைக்கணும்னு சொன்னதும் அவளுமே பின்னாடி ஏற போகிறா. உனக்கிட்ட நான் டிரைவரா, மரியாதை முன்னாடி பா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறான். அங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சீட் பெல்ட் போடுறப்ப அங்கே பக்கத்தில் வந்ததுமே 2 பேருமே இங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இங்கே கிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவளுக்கு நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அவனை பார்த்தா ரூடா வந்துட்டு சீட் பெல்ட்டை போடுன்னு சொல்லிட்டு திட்டினதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. என்ன இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்து அங்கே விட்டதுமே, சரி ஓகே இப்போ வீடு வந்துருச்சு, நீங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது, கிளம்புங்கன்னு சொன்னதும், ஓவராக திங்க் பண்ணாத, என்னோட வீடுமே இங்கே தான் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிருது. 2 மந்த்ஸ் இங்கே இருக்கு, எப்படி வந்துட்டு இவ வீடு இங்கே இருக்குது, எனக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. வீட்டுக்குள்ளே வந்தால் தான் தெரியுது, பேக் பண்ண மாதிரியே எல்லா பொருளும் அப்படியே இருக்குது. இன்றைக்கி தான் வீடு அவசரமாக வாங்கி இங்கே குடி வந்திருக்கான் ஹீரோயினுக்காக. கோவமாயிட்டாங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, நீ வந்துட்டு ஒழுங்காக எனக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்க வேண்டாமா, ஒரு பெட்ஷீட் கூட இல்லாமல் வந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற செட்டுங்க திட்டதுமே, பாஸ் நீங்கள் அவசரமாக வந்து வீடை வாங்கி அங்கே குடி போயிட்டீங்க, பேக்கிங் பண்ணி அனுப்புறதுக்கே எனக்கு டைம் சரியாயிருச்சு, அதை நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின்கிட்ட, உன்னோட முக்கியமான பொருள் ஒன்று நீ என்னோட கார்லேயே வந்து விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் பதிலுக்கு அங்கே மெசேஜ் பண்ண போகிறா. ஆனால் அதுக்குள்ளே அவங்க அம்மாங்க வந்துடுறாங்க. நீ என்ன வந்துட்டு ஜியாங்கை பற்றி யோசிச்சுட்டு இருக்க, நீ வந்து மேரேஜ் வந்து பண்ணிக்கிறணும், இப்படியே லைஃப்பில் இருந்தால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்குறாங்க. நீ வந்து உன்னோட அப்பாவுக்கு நடந்ததை எதையுமே மறந்துடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோவோட ஃபேமிலி தான் அவங்க அப்பாவை வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு தான் நம்ம ஹீரோயின் மேரேஜ் அவனை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கா. அம்மா நான் வந்துட்டு ஜியாங்க அப்படிலாம் பார்க்கல, நான் மேரேஜ் பண்ணிக்க விரும்பலன்னு சொன்னதும், நீ பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே, நான் மாடியிலேருந்து குதிச்சு செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கவலையாயிருது. அம்மா நான் வந்துட்டு இண்டிபெண்ட்டாகவே இருப்பேன்னு சொன்னதும், ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும், சரி ஓகே நான் அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொன்னதும் அவங்களுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிருது. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு நம்ம ஜியாங் நம்ம ஹீரோயின்ட்ட ஃப்ளார்லாமே கொடுத்து அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ண அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோவும் அவங்க அசிஸ்டன்ட்டுமே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே முறைச்சிட்டே அவளை அங்கே வந்துட்டு பார்த்துட்டே போயிட்டுருக்கான். அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை விட்டு இதை டேட்டிங் பண்ணுறதுக்குலாம் டைம் கிடையாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னதும் அவளுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு இந்த மாதிரி இதுக்கப்புறம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்குறா. அங்கே ஜியாங்க் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சல் ஆகிட்டுருக்கு. அவன் ரொம்பவே வந்து வீட்டில் ரொம்ப சூப்பராக அங்கே அழகாக ரெடி பண்ணி வச்சுட்ருக்கான். இன்றைக்கி அவளுக்கு எப்படியாச்சும் வந்து ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணிவிட்டு நீ என்ன ப்ரப்போஸ் பண்ணியா, என் பொண்ணு என்ன சொன்னான்னு சொன்னதுமே, ஆன்ட்டி நான் எல்லாமே பக்கா ரெடி பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக வந்துட்டு அவள் ஓகே சொல்லிடுவான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப சந்தோஷமாயிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அங்கே வந்துட்டு ஃப்ளார்லாமே கொடுத்து அவங்க வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். பட் ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. இப்போ வரைக்குமே அப்படின்னா நம்மளை ஏற்றுக்கறலையான்னு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட சரி ஓகே எனக்கு ஒரு ஹக்காச்சு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசும்போது பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்தா. அப்போ கரெக்டாக அங்கே கால் வந்துடுது ஆஃபீஸ்லேருந்து. நம்ம ஹீரோ தான் பிஸ்னஸை பற்றி நான் இப்போ உடனே பேசி ஆகணும், நீ கிளம்பி வான்னு சொன்னதுமே, இப்போ ஆஃபீஸ் கவர்லாம் முடிஞ்சிச்சு, என்னால் வர முடியாதுன்னு சொன்னதும், இஷ்டத்துக்கு பண்ணிட்டுருக்க முடியாது, இது ப்ராஜெக்டை பற்றி நீ இப்போ வந்து தான் ஆகணும்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அவன்கிட்ட போய் சாரி சொல்லிட்டு இப்போ முக்கியமான விஷயம் நான் போகணுன்னு சொன்னதும், சரி போயிட்டு வா, இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறான். பட் அவன் ஃபேஸே மாறி போயிடுது. இருக்க ரொம்ப டிஃபிகல்ட் அதிகமாகிட்டுருக்கு. பட் இப்படி அதிகமாகிறதுமே எனக்கு நல்லது தான், அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இப்போ என்ன அப்படி அவசரம் அப்படின்றத செட் அவள் கேட்கும்போது, ப்ராஜெக்டை பற்றி நான் பேசணும்னு சொல்கிறேன், நீ வரமாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்ற சொன்னதும், சரி சொல்லுன்னு சொன்னதுமே எல்லாம் ஜியாங்கை பற்றி தான் சொன்னதும், ஜியாங்கை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலை, இதான் உனக்கு முக்கியமான வேலையா அப்படின்ற செட் அவள் கோமாயிட்டு அங்கேருந்து போனதுமே வேவா என் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு நீ இப்போ ப்ராஜெக்டே என்கிட்ட பண்ணி தான் காமிக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னதும், என் லேப்டாப்பில் நான் எடுத்துகிட்டு வரலன்னு சொன்னதுமே, அதுக்கே நீ வந்துட்டு இவ்வளோ கவலைப்படுற, என்கிட்ட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே லேப்டாப்பை கொடுத்துட்டு பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணுறேன்ற பேரில் ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அவள் ஒர்க்கெல்லாமே முடிச்சுட்டு அங்கேருந்து போனா இவன் பின்னாடி வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின் ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுறா. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, என்னை விடுன்னு சொன்னதும், நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, என்னை ஏன் நீ விட்டுட்டு போன, எனக்கு ரீசன் கொடு, நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தேன், நீ மேதா, ஆனால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறா. வேமா அங்கேருந்து போனதுமே இவன் போஸ்ட் பண்ணி ஹீரோயினை கிஸ் பண்ணதும் அவள் பைட் பண்ணிட்டு அங்கே பிடிச்ச
பிடிச்சி தள்ளி விட்டுறா. அப்போ அங்கே அவன் அவன் எப்படிப்பட்ட பர்சன் தெரியாமல் வந்துட்டு இவன் பின்னாடி போயிட்டுருக்கான். அவன் சரியான ஒரு ப்ளே பாய் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இங்கே இவனை பார்த்தா அங்கே ஃப்ளாரோட அந்த இதழ்கள் எல்லாத்தையுமே பிச்சு எரிஞ்சிட்டு அவள் என்னை லவ் பண்ணுவாளா மாட்டாளான்னு சொல்லிட்டு இப்படியே கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவன் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு வந்துட்டியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவள் சாரி கேட்குறா. உன்னை நான் வந்துட்டு வெயிட் பண்ண வச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு 4 இயர்ஸாக நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இந்த கொஞ்ச நேரத்தில் என்ன ஆக போகுது அப்படின்ற சொல்லிட்டு ஹக் பண்ண போனதோ அவளுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஸோ இவனுக்குமே ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு வேமா அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ அங்கே போகும்போது அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொல்கிறான். பார்த்தா வேறு ஒரு பொண்ணு கூட போய் அவன் ஒன்றா இருந்துட்டுருக்கான். என்னப்பா இன்னைக்கு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போனால் என்ன இப்போ என் கூட சேர்ந்து இருக்குன்னு சொன்னதும் நானும் எவ்வளோ தூரத்துக்கு ட்ரை பண்ணுறது அவன் என் கைவசமே வரமாட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இரிட்டேட் ஆகிட்டுருக்கான். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்றத சொல்லிட்டு திரும்ப அவ கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே அதை எல்லாத்தையுமே அங்கே யாரோ வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க அம்மா நம்ம ஹீரோயின்ட்ட நேற்று என்ன அவன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணி என்னாச்சு அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அம்மா நான் உங்ககிட்ட இதை பற்றி பிறகு பேசுகிறேன் நான் இப்போ ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம லீவ் வந்து நிற்கவுமே அவளுக்கு நர்வஸ் ஆகி போயிட்டு வேகமாக இருந்து போனதும் இப்போ எதுக்காக என்னை இக்னோர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டதும் நீ பின்னாடியே வர்றது உனக்கு தப்பாக தெரியலையான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இந்த எம்ப்ளம் வச்சுக்கோ இது உனக்காக தான் சொன்னதும் எனக்கு எது இருக்குது அப்படின்றத சொன்னதும் எல்லாம் உன்னோட இந்த பாய் ஃப்ரெண்டை பற்றி தான் சொன்னதும் எனக்கு அது ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அவன் அந்த எம்ப்ளமை கொடுத்ததும் இது எனக்கு வேணாம் சொன்னதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவன் நான் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். வேற பொண்ணுங்களா இல்லை எதுக்காக என்ன இப்படி ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் இப்படி உனக்கு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறது உனக்கு ஸ்டாக் பண்ணுற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்து நீ வந்து உன் முடிவை சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் இப்போ நம்ம பண்ணுறது கரெக்டாப்பான்னு சொன்னதும் அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டு நீ எவ்வளோ தூரத்துக்கு அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா லவ் பண்ணுறத பொண்ணை காப்பாற்றணுன்றது ஒன்றும் தப்பு கிடையாதுப்பா அவனை மாதிரி ஒரு ப்ளே பாய்கிட்ட போய் அவன் மாட்டிக்க வேணாம் நீ பண்ணுறதுமே கரெக்டு தான் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுக்குமே அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போயிட்டு அதை ஓப்பன் பண்ணுறதா என்னன்னு சொல்லிட்டு இப்படியே யோசனையாக வந்துட்டுருக்கு. சரி ஓப்பன் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு அங்கே அதை ஓப்பன் பண்ண போனால் அங்கே அந்த ஜியாங் வந்து கால் பண்ணிடுறான். இப்படி உன்னோட அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு நீ உடனே கிளம்பி வா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னதும் இவளுமே வேகமாக கிளம்பி போகிறா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்க்க போனால் அவங்க பைத்தியம் மாதிரி பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே உன்னோட பற்றி பேசியிருக்காங்க சூசைடாக கொலையான்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டதுமே இவங்க மனசு வந்துட்டு ரொம்ப தாங்க முடியல இப்படிலாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் பார்த்தா அவங்க அப்பாவோட ஃபோட்டோவுமே அவங்க அம்மா வச்சுட்டு இருக்காங்க. அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு அம்மா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்னு சொல்லும்போது நீ உன்னோட அப்பாவோட சாவை பற்றி எப்பயுமே மறந்து போயிடாதன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கா அவள் ரொம்பவே அங்கே போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவள் நீங்கள் வந்துட்டு என்னோட அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ற விஷயத்த சொல்கிறா. இதில் தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அங்கே ஆஃபீஸில் அவங்க மேனேஜர் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு நம்மளோட கம்பெனியுமே இதுக்கப்புறம் லீயே வந்துட்டு வாங்கிட்டாரு இவர் தான் நம்மளோட பிரசிடென்ட் இவர் கீழே தான் நம்மளோட கம்பெனியுமே ஒர்க் பண்ண போகுதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களுமே வாவ் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு இவரை மாதிரி ஒரு ஆளை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு பட் அவர் என்னப்பா யாரை பார்க்குறாங்க அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன வந்துட்டு பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியலை. அவள் அங்கேருந்து போகும்போது நீ என்ன வந்துட்டு அந்த எம்ப்ளமை ஓப்பன் பண்ணி பார்த்தியா உன்னோட ஐடியா என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் அவள் அது எதுவுமே வந்துட்டு பதில் பேசாமல் அவள் பாட்டு இக்னோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறா. பிறகு அவங்க அசிஸ்டண்ட்டை எனக்கு வந்துட்டு என்ன குறைச்சாலும் என்னை விட்டுட்டு அவன் பின்னாடி அவள் போகிறான்னு சொன்னதும் பாஸ் நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் கூட போய் அவனை போய் எதுக்காக கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்களும் அவனும் ஒன்றான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவனுக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்போ அங்கே அசிஸ்டண்ட் வந்துட்டு கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பாஸ் இப்படி அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்களான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயின் பொருள் எல்லாமே அங்கே தூக்கிட்டு போய் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு உண்மையிலே லீவ் வந்துட்டு உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கான் ஒரு டைம் நீ திரும்ப சான்ஸ் தான் கொடுத்து பாருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எதுவும் கேட்குறதுக்கு விரும்பல. அங்கே வந்துட்டு லாஸ்ட்டாக வந்த டாக்ஸிலையுமே வேறு ஒரு பொண்ணு வந்துட்டு ஏறி போயிட்டாங்க. ஸோ இவளுக்கு வந்துட்டு எந்த டாக்ஸியுமே இல்லாமல் அங்கே நின்றுட்டுருக்கா. அப்போ அவங்க கார் வந்துட்டு போகும்போது இடிக்க போகிற மாதிரி போனதுமே தண்ணி எல்லாமே மேலே கொட்டி பொருள் எல்லாமே கீழே விழுந்து போயிடுது. எல்லா பொருளையுமே அவங்க எடுத்து வச்சுட்ருக்கா. அங்கே பார்த்தா நம்ம லீயோட வந்து கார் தான் நிற்கிது. அப்போ அங்கே நம்ம லீ மரியாதை காரில் வந்து ஏறுன்னு சொன்னதுமே நான் வந்து உன்னோட ஸ்டாப் கிடையாது நீ சொல்கிறத கேட்குறதுக்குன்னு சொன்னதும் உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை யார் ஏற்றுக்கிட்டதுன்னு சொல்லிட்டு அவன் கீழே
வச்சு எரிஞ்சிடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, "ஓ இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பேச்சை நான் கேட்கணும்னு என்ன இருக்கு?" அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி போயிடுறா. அவன் வேகமா வந்துட்டு கீழே இறங்கி வந்துட்டு, "என்ன நினச்சிட்டு இருக்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துட்டு இருக்கு." அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு பேசுகிறான். "கொஞ்சம் கூட புரிய மாட்டேயா? நான் வந்துட்டு அதை கொடுத்தனே ஓப்பன் பண்ணி பார்த்து ஏதாச்சும் ஒரு முடிவு சொல்லியிருக்கியா? அதையுமே கண்டுக்காமல் இருக்கேன்னு" சொன்னதும், "பொண்ணுங்களா இல்லை, எதுக்காக இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க? உன்னால் எனக்கு ரொம்பவே தொல்லையாக இருக்குன்னு" சொன்னதும், "நான் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், உனக்கு இப்படியா தோணுதுன்னு" சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாகி போயிடுது. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்ப அங்க அசிஸ்டன்ட், "பாஸ் நீங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் ஏன் நீங்க அவங்ககிட்ட போய் இவ்வளோ தூரத்துக்கு ரூடா பேசுறீங்கன்னு" சொன்னதும், "சில டைம் அப்படிதான் பேச வேண்டியது இருக்குன்னு" அவன் சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கான். கதவை யாரோ நாக் பண்றாங்க. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா, இவன் தான் நல்லா தண்ணிய போட்டுட்டு அங்க வந்து நிற்கிறான். "என்ன பண்ணிட்டு இருக்க நீ?" அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே போக சொன்னதுமே, "நீ இப்போ எனக்கு ரீசன் சொல்லி தான் ஆகணும்னு" சொல்லிட்டு அயன்பாட்டு பிடிச்சி அங்கே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை விடவே மாட்டான். ஹீரோயின், "மரியாதை நீ இங்கேருந்து போயிடுன்னு" சொன்னதுமே, "நீ ஏன் வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்ற? எனக்கு நீ ஒரு சான்ஸ் கொடுத்து பாரேன். நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது. நான் என்ன தப்பு பண்ணேன்? அதையாச்சும் சொல்லு, நான் திருத்திக்கிறேன். நீ வந்துட்டு எதுவுமே பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நீ அப்படின்னா என்னை விட அவனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம் அவனை தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவன் பாட்டு ஃபீல் பண்ணி அங்கே அழுதுட்டு போனதுமே ஹீரோயினுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவங்க ஆஃபீஸ்க்கு வரும்போது நம்ம ஹீரோயினை காணோம், எங்கே அவள அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க இன்னும் வரல பாஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுறா. வேறு வழி என்ன இருக்குது, இவன் தான் பாடாப்படுத்தி வைக்கிறானே, அதனால தான் அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே வந்துட்டு சந்தோஷமாக தான் இருக்கு. அவன் அங்கே பார்க்குறதில்ல. அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருந்தா, இவன் பின்னாடியே வந்துட்டே இருக்கான். இப்போ ஹீரோயின், "எதுக்காக அப்படி என் பின்னாடியே வந்துட்டுருக்கன்னு" சொன்னதும், "ஹலோ மேடம், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நானுமே இதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் குடியிருக்கேன்னு" அவன் சொல்கிறான். ஹீரோயினோட வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கவுமே, "இப்போ என்ன உன் வீடு இங்கேயா இருக்குது?" அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப, "என் வீடு இங்கே இல்லை, நான் வந்து மறந்து போய் வந்துட்டேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன்ல, அதனால தான்" அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே இங்கே வந்துட்டு அசிங்கமாக போயிடுது. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் பேசாமல் அங்கே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். பிறகு உள்ளே போயிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி, "நீங்கள் வந்துட்டு இன்னுமே டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிங்கன்னு" சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ஆஃபீஸ்க்கு வந்தால் நம்ம ஹீரோயின் ஆளை காணோம். அப்போ அவங்க மேனேஜர்கிட்ட எங்கே அவளன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, "இல்லை அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா போயிருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தான்" சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு, என்ன அவளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டுருக்கான். அவளை பார்த்தா அவங்க அம்மாவை தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க வந்திருக்கா. அப்போ அவங்க அம்மா, "ஒரு சின்ன மயக்கம் தான், நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்க? உன்னோட பாஸ் வந்துட்டு உன்னை திட்ட போகிறாரு, நீ பேசாமல் வந்துட்டு கிளம்பி போன்னு" சொன்னதும், "அதெல்லாம் யாரும் திட்ட மாட்டாங்கம்மா, நீங்கள் தான் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்" அப்படின்றத சொல்கிறப்ப அங்கே டாக்டர் கூப்பிடுறாங்க மீட் பண்ணுறதுக்காக. "உண்மையிலேயே உங்கள் அம்மாவோட நிலமை ரொம்ப சரியில்லாமல் இருக்குது, அவங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி உடனே பண்ணணும், நம்ம வந்துட்டு ஹார்ட்டை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு" சொன்னதும், ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதுக்கு ஏகப்பட்ட காசு வேற செலவாகும், டொனேட் பண்ணுறதுக்கு வேற ஆளை பிடிக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக அழுதுட்டு இருந்தா. இவனை பார்த்து அங்கே கால் மேலே காலை போட்டு முன்னாடி வந்து உட்காந்துட்டு, "நீ இப்போ என்கிட்ட வந்து நீடன் பண்ணி மன்னிப்பு கேடு, பண்ணதுக்கு எல்லாமே நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எதுக்காக என்னை விட்டுட்டு போனையோ அதுக்கு ரீசனுமே வந்துட்டு சொல்லுன்னு" சொல்லிட்டு அவன் அங்கே ரொம்ப ரூடாக பேசுனதுமே ஹீரோயினுக்கு அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே நீடன் பண்ண போகிறா. பட் அவங்க அப்படி நீடன் பண்ணுறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. வேகமாக போயிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கி நிப்பாட்டிட்டு, "இந்த லெவலுக்கு நீ வந்துட்டு கீழே இறங்க தேவை கிடையாது, நீ என்னோட உமனா மாறிடு, நான் வந்துட்டு உனக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறேன், உன்னோட அம்மாவுமே காப்பாற்றுறேன்னு" சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. அவன் முடியாதுன்னு சொன்னதும், "அப்படின்னா ஓகே, முடியாதுன்னா நீ வந்துட்டு உன்னோட அம்மாவை இழந்துட்டு போக வேண்டியதான்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப ரூடாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவன் அங்கே வந்துட்டு கிளம்பி வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஹெல்ப் கேட்டாலுமே அங்கே வந்துட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது, "அப்படின்னா நீ என்னோட உமனாக இருக்க ஒத்துக்கோ, நான் வந்துட்டு எல்லாம் பண்ணுறேன்னு" சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்தா. அவன் மனசுலேயும் ஒரே விஷயம் தான் போயிட்டுருக்கு, "நீ என்னை ஹேட் பண்ணு, லவ் பண்ணு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, இந்த டைம் ஆனால் நான் உன்னை விடப்படுறது கிடையாது, நீ என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும்" அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின், "இவ்வளோ தூரத்துக்கு லீ எப்படி மாறுனா, என்னால் நம்ப முடியலைன்னு" சொல்லிட்டு ரொம்ப அங்கே கவலையாயிட்டுருக்கா. அவங்க அம்மாவை போய் அவன் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு, "ஒரு டைம் என்னோட அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடந்து நல்லபடி ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டுட்டே நான் போயிடுவேன்னு" சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ அங்கே நம்ம ஜியாங் வந்துடுறான். கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை, "உன்னோட அப்பாவை பற்றின சில டீட்டெயில்ஸ் எனக்கு கிடச்சிருக்குன்னு" சொல்லிட்டு கொடுக்குறான். அவங்க அப்பா எழுதின லெட்டர் தான், நம்ம ஹீரோவோட கம்பெனியால் தான் அவருக்கு வந்துட்டு இந்த நிலைமை வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு. ஏகப்பட்ட பேருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி அங்கே வந்துட்டு பொருள் எல்லாம் தரமில்லாத வாசி அதை வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. அதெல்லாமே தாங்க முடியாமல் அந்த பழி விழுந்து அசிங்கமாயிட்டு அவர் சூசைட் பண்ணிட்டு இறந்துருக்காரு. இந்த நியூஸ் எல்லாமே நம்ம ஹீரோயினுமே
எல்லாமே அப்போவே பார்த்துருக்கா. இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு அழுதுட்ருக்காங்க. இந்த கார்டுமே வந்துட்டு இருந்துச்சு அவர்கிட்டன்னு சொல்லும்போது, அது பார்த்தா நம்ம ஹீரோவோட கார்டு தான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாக ஆரம்பிச்சிருது. இப்போ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த அக்கௌண்ட் நோட்டுமே கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கும்போது, அப்போ அங்கே ஒரு பர்சன் அதெல்லாமே அங்கே வந்துட்டு பார்த்துட்டு, அங்கே வந்துட்டு அவங்க பாஸ்க்கு கால் பண்ணி, பாஸ் அந்த பொண்ணுகிட்ட தான் அந்த அக்கௌண்ட் நோட் இருக்குன்னு சொன்னதும், ஒன்றும் கவலை கிடையாது, கூடி சீக்கிரம் வந்துட்டு அந்த நோட்டையுமே நம்ம எடுத்துடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் பொண்ணுமே இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணிடலாம். அப்போன மாதிரியே பொண்ணுமே வந்துட்டு ஒரு முட்டாளாக தான் இருக்கா. எல்லாமே பண்ணுறவங்க கூட தான் இருக்காங்க. ஆனால் அவளுக்கு அதே தெரியல பார்த்தியா அப்படின்ற சைட்டு இந்த ஆள் பேசிகிட்டு இருக்காரு. பிறகு இங்கே நம்ம ஜியாங்ட ஹீரோயின் இப்போ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொன்னதும், இதில் என்ன நான் பெருசாக பண்ணிட்டேன், இது எல்லாமே என்னோட கடமை தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. அந்த சைடில் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ போயிட்டுருக்கதை அவன் நோட்டீஸ் பண்ணிவிட்டு வேணுக்குனே வந்துட்டு கிட்டக்க அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறான். பட் அங்கே வந்துட்டு பூச்சி இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பிடிச்சி கிள்ளி தான் வைக்கிறான். அந்த காயமாச்சுன்னா கிஸ் பண்ணி அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போனால் லீ அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோதான் டென்ஷனாகி போயிட்டு வேமா லிஃப்ட்டுக்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, இதெல்லாம் என்ன காயம், நீ வந்துட்டு அப்போ அவன் கூட சேர்ந்து கிஸ் பண்ணிவிட்டு லவ் பைட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொன்னதும், என்ன இடியட் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் கிடையாது, நானும் அவனும் அவ்வளோ ஒன்றும் க்ளோஸெல்லாம் இல்லைன்னு சொன்னதும், என்னை பார்த்தா உனக்கு என்ன இடியட் மாதிரியா இருக்குது, எனக்கு எல்லா விஷயமே நல்லா புரியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டதுமே ஹீரோயின் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, என்னை விடுன்னு சொன்னதும், ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்னோட உமன், நீ என்ன தவிர வேறு யாரையும் கனவுல கூட நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அயன்பாட்டங்க கழுத்தை பிடிச்சவங்க பைட் பண்ணி வச்சதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாயிட்டு கணத்தில் அடிச்சுட்டு அங்கேருந்து போகிறா. நெக்ஸ்ட் டே அவள் ஸ்கார்ப்பெல்லாமே கட்டிட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு வந்ததும், என்னப்பா இவ்வளோ ஹாட்டாக இருந்துட்டுருக்கு, இந்த டயத்தில் போய் இதை வேற கட்டிட்டு வந்திருக்கான்னு சொன்னதும், இல்லை மஸ்கிட்டோ கடிச்சிருச்சு அது அசிங்கமாக இருக்குது, அதனால தான் அவள் சொல்லிட்டு இருக்கான். அப்பயுமே அவன் அங்கே வந்து நிற்கிறான். பட் ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்ததுமே அவள் பாட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு அவனை இக்னோர் பண்ணிட்டு போனதும் இவனுக்கு செம கடுப்பாயிட்டுருக்கு. நைட் போல் அங்கே வந்துட்டு அவள் சில பொருள் எல்லாமே வாங்கிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே பொருள் எல்லாமே கீழே விழுகும்போது பின்னாடி ஆள் ஃபாலோ பண்ணுறது அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. வேகமாக விழுந்துடுச்சு அங்கே வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. இந்த பர்சனுமே பின்னாடியே வந்துட்டுருக்கான். அவங்க கதவை ஓப்பன் பண்ண அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா வந்துட்டு அந்த பர்சனுங்க கிட்டக்கு வந்தது இவ ரொம்ப பயந்து போயிட்டு நம்ம ஹீரோவோட கதவை தட்டிட்டு, ஹனி நான் வந்துட்டு வேமா கதவை திறங்க அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்து திறந்ததுமே வேமா போயிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு அரண்டு போயிடுறா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏதோ ஒரு பர்சன் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு சொன்னதுமே விழுந்தடிச்சு நம்ம ஹீரோவுமே விரட்டிகிட்டே போயிட்டுருக்கான். பட் அதுக்குள்ளே அந்த பர்சன் வந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு உன்னால் வந்துட்டு ஓடி போய் பிடிக்க கூட முடியலையான்னு சொல்லிட்டு அங்கே திட்டினதுமே இப்போ வந்துட்டு பாவமேனு காப்பாற்றினா கடைசியில் என்னவே கோவப்பட்டு திட்டிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது, அவன் பாட்டு திரும்ப வந்துட்டா அப்படின்றத சொன்னதும், ஏன் நீ கவலைப்பட்டுட்டு பேசாமல் வந்துட்டு என்னோட வீட்டில் வந்துட்டு இருந்துக்கோ, ஒரு நாள் நைட்டு அங்கேவே தூங்கலாமேன்னு சொன்னதும், ஏய் நீ என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும், ஏன் உன் மைண்டில் வந்து தப்பான என்ன வந்துருச்சோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் நான் சொல்ல கிடையாது, சும்மா ஸ்லீப் பண்ண தான் கூப்பிட்றேன்னு சொன்னதுமே அவன் அங்கேருந்து போனதும் பயந்து போயிட்டு வேமா விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்கா. திரும்ப ஆள் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு வீட்டுக்கு போயிட்டு இந்த சோபாவில் படுத்துக்கோன்னு சொன்னதும், என்னது சோபாவில் படுக்குவா, உன் வீட்டில் என்ன பெட்டா இல்லைன்னு சொன்னதும், பெட்டி இருக்குது அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான், நான் கண்டவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்க முடியாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவமாயிருது. நீ எல்லாம் ஒரு ஜென்டில்மேன் தானா அப்படின்றத சொன்னதும், ஆமாம் ஜென்டில்மேன், அதனால தான் என்னோட எக்ஸ் லவர்லாம் அங்கே கூட்டிகிட்டு போக மாட்டேன், என் லவரை தான் கூட்டிகிட்டு போவேன், நீ ஒன்றும் என்னோட லவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதும் ரொம்பவே கோவமாகி போயிடுறா. அந்த சோபாவில் சரியாக படுக்க கூட முடியலை. அப்போ அங்கே அவன் பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு அங்கே அவள் பக்கத்துலேயே உட்காந்து அவளை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நீ நானும் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் இப்படி ஒரு நிலமை வரும் நம்மளுக்கு நம்ம நினச்சி கூட பார்க்கலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. பிறகு அவளை அங்கே பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேவே வந்து தூங்க வச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அங்கே வந்துட்டு பார்த்துட்டு இவன் நீங்கள் படுத்து கிடக்கான்னு சொல்லிட்டு போட்டு ஒரு அடி அடிக்கவுமே அவன் அரண்டு போய் எந்திரிக்கிறான். என்ன நீ பண்ணிகிட்ருக்க இங்கே சோபாலன்னு சொன்னதும், ஹலோ மேடம் இது என்னோட வீடு, நீங்கள் தான் என் வீட்டில் இருக்கீங்க, ரெண்டாவது இது ஒன்றும் சோபா கிடையாது என் பெட்ரூமில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொன்னதும், எப்படி வந்தையா நீ தான் ஸ்லிப் ஆக் வந்து பண்ணி வந்தையா அப்படின்றத சொல்லிட்டு போய் ஏதோ பொய்ய சொல்லி மறைச்சிடுறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே என்ன நடந்துட்டு எதுவுமே புரியலை. பார்த்து நீ சேஃப்டியாக இரு, எங்கேயாச்சும் வந்து போய் எதுலையாச்சும் மாட்டிக்காது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு பார்த்தா அங்கே திரும்ப அந்த வீட்டுக்கு வந்துட்டு அந்த பர்சன் அந்த அக்கௌண்ட் நோட்டை எடுக்கிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே இந்த பர்சன் வந்துட்டு அங்கே வந்து அவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது ஹீரோ வந்து அடிச்சு போட்டுட்டு அங்கே காப்பாற்றிடுறான். ஆனால் ஹீரோயினோட ஃபேஸில் வந்துட்டு அங்கே காயமாயிருது. இந்த அக்கௌண்ட் வந்துட்டு நோட் எதுக்காக அவன் தேடிட்டு இருக்கான், என்ன விஷயம், எதுனாலும் என்கிட்ட சொல்லு இப்பயாச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ காப்பாற்றினதுக்கு தேங்க்யூன்னு
சொல்லிட்டு எதுவுமே அங்கே வந்துட்டு சொல்ல மாட்டா. ஏன்னா வந்துட்டு எப்படி சொல்ல முடியும், நீ தான் எங்கள் அப்பாவோட சாவுக்கு காரணம்னு. அதனால தான் எதுவுமே பேச மாட்டா. பிறகு பார்த்தா அவன் அந்த பர்சனை பிடிச்ச அடி அங்கே வெளுத்துட்டு இருக்கான். ஒழுங்கா நீ இப்போ உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு அப்போ அந்த பர்சன் பயந்து போயிட்டு இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் சொன்னதும் அங்கே அசிஸ்டன்ட்மே டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே விசாரித்து சொல்கிறாங்க. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க அப்பா வந்துட்டு இப்படி இறந்து போயிட்டாரு. அதுக்கு வந்துட்டு காரணம் யாருன்னு சரியாக தெரியல. அவங்க தான் வந்துட்டு இதெல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னதும் இதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா வந்துட்டு இவ எதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட வந்து மறைச்சிட்டு இருந்தா, நீங்கள் வந்துட்டு அவள் எதுக்காக அப்ராடுக்கு போனான்னு சொல்லிட்டு விசாரிங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போனால் லிஃப்ட்டில் எல்லாருமே அங்கே போய் ஏறுறாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்குது. நம்ம ஹீரோ பக்கத்தில் அங்கே க்ளோஸாக போனதுமே அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டு அங்கே சிரிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் மரியாதை நீ தள்ளியே இருன்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு ஃபேஸில் ஒட்டிக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேண்டேஜை கொடுத்துட்டு போனதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு என் மேல் அப்படின்னா அவளுக்கு அக்கறை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். நைட் போல் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவன் என்ன அந்த பேண்டேஜை போட்டானா அவனுக்கு சரியாச்சா போய் கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு யோசனையாக இருக்குது. பட் அங்கே அவன் வந்து வீட்டுக்கு அங்கே கிளம்பி போயிடுறான். பார்த்தா அவங்க அம்மா வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ அங்கே அவன் அம்மா பார்த்தா அங்கே நம்ம லியோட ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே உள்ளே இருக்குது பாக்ஸில். அதை தான் பார்த்துட்ருக்காங்க. அம்மா நீங்கள் எதுக்காக இப்படி சொல்லாமல் வந்தீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நான் உனக்காக சாப்பாடெல்லாமே பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோஸ் யாரோடதுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதில் ஒன்றும் இல்லைம்மா, அது ஜஸ்ட் வந்துட்டு ஃப்ரெண்டோடது தான் சொல்லிட்டு அவள் எதுவுமே சொல்ல மாட்டா. ஏன்னா ஹஸ்பண்டை கொலை பண்ணவங்களோட பையன் சொன்னால் வந்துட்டு தப்பாயிருமேன்னு சொல்லிட்டு அவள் பயந்துட்டு சொல்ல மாட்டா. நீ என்ன வந்து ஜியாங்கை பற்றி ஏதாச்சும் யோசிச்சியான்னு சொன்னதும் அவன் எனக்கு அவனை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் கிடையாதுன்னு சொன்னதுமே அவங்க பார்த்தா அங்கே ரெக்யூஸ் பண்ணுறேன் பேசுகிற மாதிரி பேசிட்டு அப்புறம் போர்ஸாக பேசி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. நம்ம ஹீரோயின் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ப்ளீஸ் அம்மா நீங்கள் எந்திரிச்சிருங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், நான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற பர்சனையுமே மேரேஜ் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கா. பிறகு அவங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு உடனே நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீ என்ன வந்துட்டு என் பேச்சை கேட்பே இல்லை, மேரேஜ் பண்ணிக்கவே இல்லைன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்குமே வேறு வழி இல்லாமல் அவங்க வந்துட்டு அவள் ஓகேன்னு சொல்கிறா. பட் அவன் வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு அப்புறம் உங்கள் பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்துக்கிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வெளியே வந்துட்டு அவன்கிட்ட நீ வந்துட்டு அம்மா பேசின எதையுமே பெருசாக எடுத்துக்காத, ஜஸ்ட் வந்துட்டு இது சும்மா அவங்கள வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக தான் சொன்னதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஆனால் எனக்கு இன்னுமே அப்படி தோணலையேன்னு சொன்னதும் கண்டிப்பாக வந்துட்டு லவா அதுவுமே மாறும், நம்ம நாளைக்கே போய் ட்ரெஸ் எல்லாமே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம், நான் உன்னோட அம்மாட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், ப்ராமிஸை மீற மாட்டேன் சொல்கிறான். பிறகு அவங்க காரில் போயிட்டு இருக்கும்போது இதை பற்றியே யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா. எதிர்த்தாப்பில் வந்த ஒரு பர்சன் காரில் இடிச்சு அங்கே வந்துட்டு அங்கே பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருது. அந்த பர்சன் பார்த்தா ஹீரோயினை போட்டு அடித்து அங்கே தள்ளி விட்டுட்டு மரியாதையோட காசை கட்டுன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான். ஹீரோயின் பயந்து போயிட்டு ஃபஸ்ட் அங்கே ஜியாங் தான் கால் பண்ணுறா, இப்படி வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ப்ளீஸ் நீ ஹெல்ப் பண்ணவான்னு சொன்னதுமே அவனை பார்த்தா ஐயோ பேபி நான் இப்போ வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிருக்கேனே என்னால் வர முடியாது, நாங்கள் மார்னிங் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்லிட்டு கட் பண்ணதுமே அந்த பொண்ணு என்னப்பா நீ வந்துட்டு உன்னோட ஃபியான்ஸையை போய் காப்பாற்றுறியான்னு சொன்னதும் அவளை போய் என்னத்தை போய் காப்பாற்ற, அவட்ட காலையில் போய் ஐயோ என்னால் முடியலையேன்னு சொல்லிட்டு நடித்தா நம்ப போகிற அப்படின்றத சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் திரும்ப பயந்து போயிட்டு நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கா. அங்கே மியா கூட சேர்ந்து அங்கே டின்னர் வச்சு அங்கே பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அவனுக்கு கால் பண்ணிட்டு இப்படி விஷயத்த சொன்னதுமே அவன் அரண்டு போயிட்டு வேமா அங்கேருந்து போனதும் அதை பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு பின்னாடி அங்கே வேமா போயிட்டுருக்கா. நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, இந்த டே எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும்லன்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக இப்போ போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு போகும்போது அப்படி யார் இவன் பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு இவளுமே பின்னாடியே போயிட்டுருக்கா. அப்போ அந்த பர்சன் பார்த்தா நம்ம ஹீரோயினை இப்போ காசு கொடுக்குறே இல்லையா, என்ன தைரியம் தான் காரை இடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சாங்க வந்துட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். உன்னை இன்னைக்கு சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து போட்டு அவனை அடிச்சுட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி வந்துட்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு உனக்கு காசு தானே வேணும் இந்தான்னு சொல்லிட்டு காசு எல்லாமே மூஞ்சில் தூக்கி எரிஞ்சிட்டு மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறா. ஏன்னா உன்னோட பாய் ஃப்ரெண்டை காணோம், அவன் வந்து காப்பாற்ற வரலையான்னு சொன்னதும் இல்லை அவன் பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிருக்கான்னு சொன்னதும் இடியட்டா நீ இன்னுமே வந்து கண்ணில் துணி கட்டிட்டு சுற்றிட்டு இருக்கியா, அவன் வந்துட்டு உன்னை சீட் பண்ணிட்டு இருக்கான் புரிய மாட்டேதுன்னு சொன்னதுமே நீ இப்படிலாம் என்கிட்ட வந்து அவனை பற்றி பேசுகிறா இருந்தால் எதுவும் பேச தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இவன் பார்த்தா என்ன சொன்ன பேச்சை எதையுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேமா ஹீரோயினை பிடிச்சி இழுத்து அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு பம்பு பண்ணி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னை விட முதல்னு சொன்னாலுமே அவன் கேட்குற மாதிரி இல்லை. அப்போ மியாக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிருது. வீட்டுக்குமே வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட
கிட்ட நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னாலுமே மரியாதை நீ என்கிட்ட வந்து விலகி போன்னு சொல்லிட்டு அவங்க தள்ளும் போது இவன் பார்த்தா பிடிச்சவங்க கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுமே அவங்க கூட அங்கே வந்து கிஸ் பண்ணிட்டு 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு என்னடா தப்பு பண்ணி வச்சு தொலைஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி போயிட்டு அவன்கிட்ட அங்கே சாரி கேட்டுட்டு நேற்று நைட்டு நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான், நீ இதை பற்றி வெளியே எதுவும் சொல்லாதன்னு சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து போகிறா. அந்த ஜியாங் தான் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணதுமே நீ வந்துட்டு அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுக்குறதுக்கு கூப்பிட வேணாம், நான் என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டேன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. இவன் அந்த நம்பரையுமே டிலீட் பண்ணிட்டு போயிட்டான். அவன் வந்துட்டு கால் பண்ணான்றது ஹீரோயினுக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான், நீ மறந்து புரியுதா அப்படின்றத சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து போனதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. ஒர்க்கவே அங்கே அவள் பார்த்துட்டே இருக்கவுமே அவங்களுக்கு எப்பயுமே ஒர்க் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்குது பாஸ் அப்படின்றத சொன்னதும் ஆஃபீஸோட தரப்பில் ஒரு மீலுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள், எல்லாருமே வந்து சாப்பிடணும்னு சொல்லுங்கள் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயினுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி அங்கே வந்துட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சு அங்கே எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாஸ் உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சாமேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுறா. ஏதாச்சும் சொல்லிடுவானா என்னமோன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அவன் ட்ரிங்க் பண்ண போகும்போது இவர் வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேமா பிடுங்கினதுமே இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதோ அவர் ரொம்ப ஷாக் ஆகி போய் அவர் ரொம்ப பயந்து போயிட்டு இல்லை இவர் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆடு, இவரை பற்றி நெட்டில் வந்துட்டு எல்லாமே போட்டிருக்கு, அதனால தான் சொன்னேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி குடிக்காம தான் இருந்தேன், எனக்கு அலர்ஜி, பட் வந்துட்டு எனக்கு எப்போ பிரேக்கப் ஆச்சோ நான் நல்லாவே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பட் அவங்க கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு அங்கே க்ளோஸ் ஆகிட்டு பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த மியாவை பார்த்தா அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்ததுமே அவரை பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது, கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. இவங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலுமே நம்ம ஹீரோயின் வேமா அங்கேருந்து அவரை பார்த்துட்டு பயந்து அங்கேருந்து என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. மியா நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறான். வீட்டில் வந்துட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே இத்தனை பிரச்சனைக்கு காரணமே அவதானா, அவளால் அவனை வந்து நம்ம குடும்பம் நாசமாக போனது பத்தாதா, வந்துட்டு பையன்ட்ட வந்து பிரிக்கணும், நம்ம வந்துட்டு மியா கூட தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்ட்ட மரியாதையாக கதவை திறன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். பட் அவங்க கதவை ஓப்பன் பண்ண மாட்டா. அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அவன் அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே பால்கனியில் வந்து நிற்கவும் இவங்க ஒரு பொக்கே வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பா மாதிரி தூக்கி போட்டுட்டு அங்கே வந்துட்டு 2 பேருமே பேசுகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கான். நான் வந்துட்டு உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், என் மேலே தப்பே இல்லைனாலும் நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்குறதுக்குமே எப்பயுமே ரெடியாக இருக்கேன், ப்ளீஸ் நீ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் உண்மையிலே நீ ரொம்பவே நல்ல மனுஷன், உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு தான் நானுமே ஆசைப்பட்றேன், பட் வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு இதுக்கப்புறம் முடியாத நிலைமைக்கு போயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சாரி சொல்லிட்டு அதெல்லாமே தூக்கி போட்டுட்டு போனதும் இவனை பார்த்தா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஜியாங் பார்த்துட்டு என்ன ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, நேற்று ஃபுல்லாக அழுத மாதிரி இருக்குது, என்ன தூங்க இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் அவனுக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்கு. அங்கே உள்ளே போய் பார்த்தா அங்கே லீ அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஷாக் ஆகி போயிடுது. உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவங்க நிலைமை என்னாகுமோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை நீ மீட் பண்ண வர வேணான்னு சொன்னதும் நீ எதுக்காக வந்துட்டு எல்லா விஷயங்களையும் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க, என்னமோ நீ என்கிட்ட சொல்லு, நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணுறேன்னு சொன்னதும் ஓடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அங்கே அதெல்லாமே வந்துட்டு அந்த ஜியாங் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே இன்னும் வயிற்றுச்சலாக ஆரம்பிச்சிருது. அங்கே 2 பேருமே சேர்ந்து வெட்டிங் ட்ரெஸ் வாங்க போயிருக்காங்க. அந்த ட்ரெஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து இவன் வந்துட்டு அங்கே அனுப்பி விட்டுட்டு ஜெலஸாக்க நம்ம ஹீரோவை ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பிறகு பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா. ரூம்குள்ள அங்கே வந்து விடுறான். ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வெளியே ஆளுங்க பார்த்தா தப்பாக போயிடும்னு சொல்லும்போது அவள் இங்கே வா உள்ளன்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப அங்கே அவன் வந்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சவங்க வந்துட்டு நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபேஸை மட்டும் வெளியே காமிச்சிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கா. அவனை பார்த்தா கிஸ் பண்ணிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுறான். பட் அது எல்லாமே பொறுத்துக்கிறா. நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உன்னை விடவும் மாட்டேன் எப்பயுமே, நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு அங்கே அவன்கிட்ட கால் பண்ணி அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அங்கே வந்துட்டு கூப்பிடுறான் பப்புக்காக. அவன் உடனே பல்ல காமிச்சிட்டு வர ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு கூப்பிட்டுட்டு ஹீரோயினுமே வர சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவனை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நான் இங்கெல்லாம் வந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனதும் கதவை லாக் பண்ணிடுறாங்க. எங்கே போயிட்டுருக்கேன், என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணணும்னு சொன்னதும் தெரியாத பர்சன் கூட சேர்ந்து நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அப்படியா சரி ஓகே நானே வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுறேன், இப்போ நீ பாரு உன்னோட பாய் ஃப்ரெண்டோட லட்சணத்தைன்னு சொல்லிட்டு இருந்தா அங்கே வீடியோஸ் மூலமாக போட்டு விட்டுறாங்க. பார்த்தா
இவன் கேர்ள்ஸோட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹான் கேட்குறான், என்னப்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா நீ என்ன வந்துட்டு பயப்படாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ வேற அவளை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்க, அவள் வந்து என்ன பண்ண போறா, எப்போ பார்த்தாலும் மூஞ்ச ஊரன்னு வச்சுட்டு ஓரமாக போய் உட்காந்துச்சுப்பா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த கேர்ள்ஸ்கிட்ட கிடைக்கிற சந்தோஷம் மாதிரியே அவட்ட கிடைக்க போகுது, மேரேஜுக்கு அப்புறம் அவளை நான் ரொம்ப எப்படிலாம் நினைக்கிறோம் அப்யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறான். அவங்க அப்பாவை பற்றியுமே ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோ, இவனுக்கு தானே நீ வக்காலத்தை வாங்கிட்டு இருந்த அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஹீரோயினை பிடிச்சி திட்டினதுமே அவ்வளோதான், அவள் ரொம்பவே கோவமாயிட்டு மூஞ்சில் கொண்டு வந்து ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டா. அங்கே அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். ப்ளீஸ் பேபி நீ நெல்லுன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு அவள் பக்கத்தில் வந்தேன்னா கொன்றுவேன்னு சொல்லும்போது, அப்போ ஹான் உன்னோட எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பின்னாடியே அங்கே வந்துட்டு இவன் போயிட்டு அங்கே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணதுமே, இதெல்லாம் நீ வேணும்னு தானே என்னை கஷ்டப்படுத்தணும்னு பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்பட்டுச்சுக்கா. அதுக்கப்புறம் இவனை பார்த்தா பிடிச்சவங்க வந்துட்டு சிகரெட் அந்த தூளெல்லாம் தலையை தட்டி விட்டுட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீ அவள் பக்கத்தில் வந்தனா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னையே இல்லை என்னைய யாராச்சும் சூஸ் பண்ணணும்னு சொன்னால் அவள் யாரை சூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன், அவள் என்னை தான் சூஸ் பண்ணுவா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு ஷாக் ஆயிடுது. அப்படி நான் என்ன பண்ணேன், என்னை வந்துட்டு அவள் இந்த லெவலுக்கு ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன்ட்டு அங்கே போய் பேசலாமா சாரி கேட்கலாமான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் வந்துட்டு அவளுக்கு பயமாயிட்டு அப்பாட்ட வீட்டுக்குள்ளே போயிடுறா. இவன் போய் அவளை சமாதானப்படுத்தலாமான்னு பார்க்குறா. இவனுக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகுது. அவனுமே எதுவுமே பேசாமல் போயிடுறான். வீட்டுக்கு அவன் வந்தாலுமே அங்கே வீட்டில் யார்ட்டையுமே சரியாக பேச மாட்டான். இதுக்கெல்லாமே காரணம் அந்த பொண்ணு தான். அவட்ட இருந்து எப்படியாச்சும் பிரித்து மியா கூட மேரேஜ் பண்ணி வச்சாதான் நம்மளோட ஸ்டாண்டுக்கு நல்லா இருக்கும், அந்த குடும்பத்தோட நம்மளுக்கு எந்த சவகாசமே வேணான்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு இருக்காங்க. இவன் ரூம்குள்ளே வந்தால் நம்ம ஹீரோயினோட ஆல்பமாக அங்கே நிறைய இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு அவன் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். என்னோட லவ் ஏன் புரிய மாட்டுதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுருக்கான். 2 பேருமே சேர்ந்து எவ்வளோ க்யூட்டாலாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்றதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. அவன் வந்து ரன்னிங் காம்படிஷனில் கலக்கும் போது கீழே விழுந்திருக்கான். ஹீரோயின் தான் வேகமாக போய் இங்கே காப்பாற்றி அப்போ அங்கே அவனுக்கு வந்துட்டு எல்லா ஹெல்ப்புமே பண்ணியிருக்கா. அவனை அவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துருக்கா. இப்படி உள்டாவாக நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பிறகு மியா நம்ம ஹீரோவோட அப்பாட்ட எப்போ நீங்கள் எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, நான் வந்துட்டு கூடி சீக்கிரம் அதற்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேம்மா, ஃபஸ்ட்டு டீலெல்லாம் சைன் ஆகட்டும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவன் பார்த்தா அதெல்லாமே கேட்டுட்டு கோவமாயிட்டு, உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது புத்தி வராதா, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு கத்துனதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அப்பா, நீ எப்படி வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்க மியாட்டன்னு சொன்னதும், நான் வந்துட்டு என்ன வார்த்தைகள் பேசுகிறேன், பிடிக்காத ஒருத்தியை போய் எப்படி மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போகும்போது, நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, 4 இயர்ஸாக கூட இருக்கும், கண்டிப்பாக நம்ம வந்துட்டு லவ் பண்ண முடியாதான்னு சொன்னதும், அது எப்பயுமே நடக்காது, நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து வேணான்னு சொல்லிட்டு போனதுமே இன்னுமே மியாக்கு அதெல்லாமே கேட்டுட்டு கோவம் அதிகமாயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அவதானன்னு சொல்லிட்டு அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டில் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி வந்துட்டு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் போகுது. அந்த காரோட பிளேட்டை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. ஏன்னா அது நம்ம ஹீரோவோட அங்கே வந்துட்டு கார் தான். அவள் பயந்தடிச்சு வேகமாக விழுந்து ஓடிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு பக்கத்தில் கூட விட மாட்டாங்க. நீங்கள் ப்ளீஸ் என்னை விடுங்க, அவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்லிட்டு அவள் அழுதுச்சேக்கா. பேச காமிக்காமல் அங்கே டெட் பாடியை கொண்டு போனதுமே இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. அந்த சைடில் நம்ம ஹீரோ அங்கே ஆம்புலன்ஸ்லேருந்து இறங்குனதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு வேகமாக போய் அவள் ஹக் பண்ணிக்கிறா. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. உனக்கு ஏதோ ஆயிடுச்சோ நான் நினச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்படும் போது நம்ம ஹீரோ, நீ இவ்வளோ தூரத்துக்கே என்ன லவ் பண்ணிட்டுருக்கா, ஆனால் நீ எனக்கு ஏன் இன்னொரு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுருக்கான். பிறகு இங்கே நம்ம ஜியாங்கும் அங்கே மியாவுமே மீட் பண்ணிவிட்டு அவங்க அடுத்த பிளான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவை போய் அங்கே மீட் பண்ணிவிட்டு, உங்கள் பொண்ணு யாரை லவ் பண்ணிகிட்ருக்கா தெரியுமான்னு சொன்னதும், ஜியாங்க தான் சொன்னதும், ஜியாங்க கிடையாது, உங்கள் ஹஸ்பண்டை கொலை பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க பையனை தான் வந்துட்டு அவங்க மேரேஜ் பண்ணிக்க லவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் ட்ரையல் பண்ணி பார்க்கும்போது அங்கே டெடி பியர் மாதிரி ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு நம்ம ஹீரோ அங்கே ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயின் அவன் கிஸ்மே பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு இப்பயுமே டிசிஷன் எடுக்க முடியல. அம்மா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு யோசனை வந்துட்டுருக்கு. அப்போ பார்த்தா அவங்க அம்மா இப்படி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கால் வந்ததுமே இவ பயந்தடிச்சு வேகமாக அந்த இடத்த கண்டுபிடிச்சி போனதும், நீங்கள் கிட்டக்க வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சூசைட் பண்ணி செத்து போயிருவேன் அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத அவள் சொல்கிறா.
அப்போ அங்கே அவங்க அம்மா இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவங்க தான், இவங்களால தான் நம்ம குடும்பமே நாசமாக போச்சு, நீ இவங்க வீட்டு பையனவா மேரேஜ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நானுமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எப்படியோ பேசி அங்கே சமாதானப்படுத்திடுறாங்க. ஹீரோ பார்த்தா அவங்க அப்பாட்ட போய் பயங்கரமாக கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் ஃபேமிலிக்கு பண்ணதை பற்றி இங்கே பேசுனதுமே, நான் என்ன பண்ணேன், அவன் தான் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், என்னோடதில் தப்பான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி என்னோட பேரை போய் கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு ஷாக் ஆகிட்டு அவங்க வீட்டில் என்னன்னா இவன் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நடுவில் இருந்து யாரோ வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே அவன் அதை கண்டுபிடிக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அக்கௌண்ட்ஸ் புக்கை வந்து கேட்குறான். அதை அங்கே செக் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு நடுவில் ஏகப்பட்ட பேப்பர்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பேப்பர்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த பர்சன் யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே புரிஞ்சுக்குது. நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு அங்கே ஹார்ட்டுமே நல்லபடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. பட் அவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் அம்மாவுக்குமே வந்து புரிஞ்சுக்குது, வேறு யாரோ தான் ஊடால வந்துட்டு தப்பு பண்ணியிருக்காங்க, இத்தனை நாள் நம்ம வேறு ஒருத்தவங்க மேலே வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தோமேன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா அவங்க அங்கிள் அங்கே வந்துடுறாரு. அங்கிள் நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், இந்த ஃபேமிலி தான் இத்தனைக்குமே காரணம், ஆனால் நீ வந்துட்டு வெக்கமே இல்லாமல் இவங்க கூட சேர்ந்து கனெக்ஷனில் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே ரொம்ப கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஆளோட பேச்சை வச்சே புரிஞ்சுக்குது இந்த ஆள் தான் நடுவில் வந்துட்டு ஃப்ராடத்தனம் பண்ணி காசை பூரா கொள்ளையடிச்சிருக்கான். ஸோ அதனால தான் வந்துட்டு பழி எல்லாமே வந்துட்டு இவங்க அப்பா மேலே விழுந்து கடைசியில் வந்துட்டு 2 பேத்துக்கு நடுவுலையுமே பிரச்சனை வந்து 2 பேர் ஃபேமிலிக்குமே ப்ராப்ளம் ஆகிருக்கு. நம்ம ஹீரோ நீ பண்ணதுக்கு எல்லா எவிடன்ஸுமே ஆல்ரெடி நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னதும் இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவங்க தான், இவங்க அப்பா தான் காரணம்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவை பிடிச்சி திட்டுறாரு. இந்த ஆள் வந்துட்டு நேர்மை நியாயம் பேச போய் தான் நான் இதெல்லாம் பண்ண வேண்டியதாயிருச்சு, கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் பொறுப்பு எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆளையுமே அரெஸ்ட் பண்ணி இங்கே உள்ளே போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா இருந்து அந்த வீட்டுக்கு அங்கே போகிறா. பழைய விஷயங்கள் எல்லாமே இங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கா. அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ நான் வந்துட்டு என்ன மாதிரி டிசிஷன் பண்ணுறது எனக்கு எதுவுமே புரியலேன்னு சொன்னதும் அவங்க அப்பா அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு சின்ன வயசில் எப்படி பேசினாரோ அதே தான் அங்கே வந்து தோணிட்டுருக்கு. லைஃப்பில் எல்லாமே நீ வந்துட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கணும், பாஸ்ட்டை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, ப்ரெசன்ட் ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லியிருந்திருக்காரு. பிறகு இங்கே மியா வந்துட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே பேசுகிறதுக்காக வந்திருக்கா. அப்போ அவங்க வந்து செக் எல்லாமே போட்டு கொடுத்துட்டு இதை காம்பன்சேஷன்லாம் வச்சுக்கோ, நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை மேரேஜ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அதை கோவமாயிட்டு அவள் கிழிச்சு போட்டுட்டு என்னை பார்த்தா உனக்கு என்ன இடியட் மாதிரியா தோணிட்டுருக்குன்னு சொன்னதும் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, லவ்வே பண்ணாத பர்சனை போய் மேரேஜ் பண்ண சொன்னால் அந்த லைஃப் வந்துட்டு நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ யார்கிட்ட வம்புழுக்கிறேன்னு தெரியாமல் வம்பழுத்துட்ருக்க, கண்டிப்பாக இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்கும்னு சொன்னதும் நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் இவ பார்த்தா ஹீரோயின் அங்கே காரை ஏற்றி கொலை பண்ணுறதுக்காக வேகமாக அங்கே போயிட்டு ஸ்டாப் பண்ணுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அசராம நிற்கவுமே அதை பார்த்துட்டு அங்கே அவள் உனக்கு என்ன கொஞ்சம் கூட பயமா இல்லையா, நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, விலகி போகாமன்னு சொன்னதும் ஏன்னா எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக வந்துட்டு என்னை கொல்ல மாட்டேன்னு சொன்னதும் யார் சொன்னது, நான் ரொம்பவே மோசமானவன் சொன்னதும் மோசமானவன் நீ கண்டிப்பாக கிடையாது, நீ ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்றத சொல்கிறா. ஆனால் வந்துட்டு நீ என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டேன்னா லவ்வே வந்துட்டு பண்ணாத பர்சனை மேரேஜ் பண்ணிவிட்டு நீ லைஃப்பில் எப்படி சந்தோஷமாக இருப்ப, நீ மட்டும் லவ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து லவ் கிடைக்கலன்னா அதை விட வந்துட்டு கஷ்டமானது வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ நீ லைஃப்பில் மூவ் ஆன் ஆகு, நான் வந்துட்டு உனக்கு கொடுக்குற அட்வைஸ் அது மட்டும்தான் செய்யிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு மியாவுக்குமே அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஏன்னா மியா உண்மையிலே ரொம்பவே நல்ல பொண்ணு தான். நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியானதுமே இந்த ஊரை விட்டு போகணுன்னு சொன்ன மாதிரியே அவங்க வந்துட்டு கிளம்பி விடுறா. அவன்கிட்ட அங்கே கால் பண்ணி சொல்லலாமா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே போகிறா. பட் சொல்லலை. பிறகு நம்ம ஹீரோட்ட அங்கே மியா கால் பண்ணி நான் அப்ராடுக்கு கிளம்பிட்டேன், நான் ஃபைனலாக உனக்கு ஒரு நல்லதை செஞ்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன், ஒரு லவர் வந்துட்டு நாட்டை விட்டே போகிறா, முடிஞ்சால் போய் பிடிச்சிக்கோன்னு சொன்னதும் இவன் அரண்டடிச்சு வேமாங்க வந்து ஓடிட்டுருக்கான். பார்த்தா வரவங்களையுமே அங்கே ஃப்ளைட் வந்து போயிடுது. அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ரொம்பவே அங்கே கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயின் வழா. அவளை அங்கே பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிடுறான். நான் வந்துட்டு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு இப்படி வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்னால் வந்துட்டு கரெக்டான டைம் வர முடியலை, ஃப்ளைட் வந்துட்டு போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது, அடுத்த ஃப்ளைட்டை தான் நான் புக் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு போய் ஹக் பண்ணிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி நீ பேசாத, என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு கால் பண்ணி அவன் வர சொன்னதுமே என்னாச்சு இவ்வளோ மார்னிங்கே வந்திருக்கேன்னு சொன்னதும் இதுக்கப்புறமே நான் உன்னை விட முடியாது, வா மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே சர்டிஃபிகேட் வாங்க போனதுமே என்னம்மா உண்மையிலே மேரேஜ் தான் பண்ணிக்க போகிறீங்களா இல்லை டைவர்ஸ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஏன் மேரேஜ் தான் பண்ண போகிறோன்னு சொன்னதுமே அவங்களுக்கு என்னமோ ஃபோர்ஸ் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு நைட் ட்ரெஸ்ஸோடு வந்திருக்காளா, அதனால தான் 2 பேருமே சேர்த்து அங்கே வந்து வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது பிறகு
பிறகு வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புனதுமே எங்கே போயிட்டுருக்கா ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே நான் வந்து நெட்டில் வந்து அப்ளை பண்ண போகிறேன், நீ என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு இப்படியேவா அப்படின்றத அவள் சொல்கிறா. இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரே வீட்டில் தான் ஸ்டே பண்ணணும், நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப், என்னை விட்டுட்டு வேற எங்கேயாச்சும் போய் இருக்கணும்னு மட்டும் நினைக்காத, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆஃபீஸ் எல்லாமே ஒரே பரபரப்பாக இருக்குது. என்னப்பா நம்ம பாஸ்க்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சாமே உண்மையா அப்படின்ற செட்டை அங்கே கேட்கும்போது அங்கே இருக்க எல்லாருக்குமே அவன் மிட்டாய்ஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டு உண்மையிலே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற சைட்டு அங்கே சிரிச்சதுமே என்னப்பா சாமி சிரிக்கிறாரு இவருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஹான் வந்துட்டு என்னது மேரேஜ் ஆச்சா உன்னை போய் யார்டா மேரேஜ் பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்கே வாயில் டிஷ்யூ வச்சுட்டு அங்கேருந்து உள்ளே போகும்போது இப்போ அங்கே வந்துட்டு வெட்டிங் சர்டிஃபிகேட் எடுத்து அவன் வந்து பார்த்ததுமே நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்குது. டே இப்படி வந்துட்டு ஃபேக்காக சர்டிஃபிகேட் ரெடி பண்ணால் அது பெரிய பிரச்சனை ஆயிரும், நீ வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் நான் ஏன் ஃபேக்காக மேரேஜ் பண்ண போகிறேன், நான் அவ்வளோதான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. எப்படா நீ கரெக்ட் பண்ண, எப்போ இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எதுவுமே புரிய மாட்டுது. நம்ம ஹீரோயினை பார்த்தா அவனுக்காக குக் பண்ணி கொடுக்குறா. ஐயோ கடவுளை இதை சாப்பிடாத ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் நீ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எனக்காக சமைச்சிருக்க, நான் எப்படி சாப்பிடாம இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த நல்லா இல்லாத சாப்பாட்டையுமே அவன் வந்துட்டு விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். ரொம்பவே ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிடுச்சு. இதை பற்றி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இவன் பார்த்தா அங்கே குக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு உனக்காக நான் நைட் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், அதை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் அங்கே போட சொல்லிட்டு இருக்கா. பிறகு 2 பேருமே அங்கே நைட் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 2 பேருமே சேர்ந்து அங்கே ஒரு படத்துக்கு போனால் இவன் இப்போ அந்த பேய் படங்களை பார்த்துட்டு அவன் அரண்டு போயிட்டு அங்கே வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு பட்டாசு எல்லாமே வெடிக்க வச்சு ஹீரோயின்கிட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஃப்ளார் எல்லாமே கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவளுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருது. ரிங் எல்லாமே கொடுத்ததும் அவளும் அவங்க மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிறா. 2 பேருமே சேர்ந்து அங்கே வெட்டிங் ட்ரெஸ் வந்துட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற செட்டு போனால் நம்ம ஹீரோயின் பையன் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கா. அவனை பார்த்தா அங்கே வந்து பொண்ணு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வித்தியாசமாக நம்ம மேரேஜ் பண்ணிக்குவோன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. அவனை பார்த்தா அவ்வளோ ஒரு வெக்கமாக இருக்குது, கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பேபி நீ அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபைனலாக நம்ம ஹீரோயினும் அவனை சந்தோஷமாயிட்டு அங்கே பிடிச்சி கிஸ் பண்ணிடலாம். இப்படியே வந்துட்டு இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.